விவாதத்தை திரு அக்னீஸ்வரன்ட்டு துவங்குறேன். அக்னீஸ்வரன், முதலமைச்சர் கூட்டியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் 37 எம்பிக்கள், பிரதான எதிர்க்கட்சியான திமுக எம்பிக்கள் கூட பங்கெடுக்கலை. ஏன்? எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் கணக்கு என்ன அப்படின்னு இந்த விவாதத்தில் வச்சிருக்கிறீங்க. எந்த அரசியல் கணக்கும் இல்லை. தனக்கு எது லாபமாக இருக்கிறதோ அதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளின் கணக்காக நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதில் 37 பேர் இன்னைக்கு கலந்து கொள்ளலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளும் வைத்த கோரிக்கைகள் தமிழ்நாடு முதலமைச்சரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எதுக்கு என்ன கோரிக்கை வச்சாங்க? நீங்கள் கர்நாடகா மாநிலத்தில் மேகதாட்டு அணைக்காக நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்னாங்க. கூட்டலை. கூட்டாததின் காரணமாக இவர்கள் பங்கேற்கவில்லை என்பதாகத்தான். இந்த கூட்டத்துல போய் அதெல்லாம் பேசி இருக்கலாமே. இந்த கூட்டத்துல அதெல்லாம் முன்வைக்க கூடாது. இந்த கூட்டம் கூடியதே வேற காரணத்துக்காகத்தானே. என்ன காரணம்? இது தொகுதி மறுவரைக்கு தானே. தொகுதி மறுவரைக்கு இவர்களை காட்டிலும் ஆளுகிற தாவேகா ஆட்சி என்ன செய்ய போகிறதோ அல்லது செய்து கொண்டிருக்கிறதோ இதை காட்டிலும் பன்மடங்கு வீரியமாக செய்தார் முன்னாள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதிமுக கட்சி அதற்கு ஆதரவு தெரிவித்தது. ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 63 கட்சிகள் அன்னைக்கு அழைப்பு விட்டு பங்கேற்றாங்க. ஆனால் இன்றைக்கு எத்தனை கட்சிகள் பங்கேற்றது என்றால், இந்த ஆளுகிற கட்சிக்கு அதுதான் அவ்வளவுதான் கணக்கா? அவர்கள் மார்க் போடுவது இவ்வளவுதானா அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஏன் அப்படி ஒரு மார்க் போடுறாங்க? ஏன் போய் இதெல்லாம் சொல்லலாம்ல? இதுல ஒரு என்ன அரசியல் கணக்கு இருக்க போகுது திமுகவுக்கு? போகக்கூடாது, ஒரு புதிய அரசியல் கட்சி ஆட்சி அமைச்சிருக்காங்க, அவங்க கூட்டுற கூட்டத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதா? நான் என்ன கேட்குறேன், அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் முதலமைச்சர் கூட்டக்கூடாது? அதுக்கு இன்னும் வரைக்கும் விடை தெரியலையோ அதே விடைதான் இந்த கட்சிகளுக்கும். தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடு சட்டமன்றம் 2026 கூடுனதுக்கு பிறகு எனக்கு தெரிந்து PA சங்மா அவர்கள் ஒரு நிமிடத்திற்கு பாராளுமன்றத்திற்கு இத்தனை லட்சம் ரூபாய் செலவாகிறது, அதனால் இங்கு கூச்சல் குழப்பமோ வேற எதுவும் இதுவுமே பண்ணாதீங்க, அதை அந்த நேரத்தை சரியா பயன்படுத்துங்கன்னு தான் சொல்லியிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிந்து நேற்றைய சட்டமன்றம் என்பது பார்ப்பதற்கே மிகவும் வருத்தமாக இருந்தது. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே, அதோட நான் நிறுத்திக்கிறேன். ஆனால் அந்த வருத்தத்திலும் ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு தமிழ்நாடு சார். இன்னைக்கு சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டு மக்களின் கோயில். தமிழ்நாட்டில் 34,000 கோயில்கள் இருக்கலாம். ஆனால் நீதிமன்றம் ஒரு கோயில், தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள் உங்களை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றால், நேற்றைய தினம் மட்டும்தான் சொல்றேன், நான் மற்ற நாளெல்லாம் சொல்லல. நேற்றைய தினம் நான் நினைத்தது, பாராட்ட வேண்டியது, பாட்டாளி மக்கள் கட்சி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பேச்சை தவிர வேறு யாரும் தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த பேசிய பேச்சா காவிரி விஷயத்துல எனக்கு தெரியல. சரி, ஆகையினால எது தேவை, எதற்கான தேவை, எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தேவைகள் அப்படின்றத மக்களுக்கான ஒரு மன்றமாக அது இருக்கணும் அப்படின்னா அது இல்லையே. அது இல்லாத போது அனைத்து கட்சி கூட்டத்தை தொகுதி மறுவரைக்கு கூட்டியதனால் என்ன பிரயோஜனம்? திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டினார்களே, 7 மாநில முதலமைச்சர் வந்தாங்களே, அப்ப அத மாதிரியே இது நடந்திருக்குது. இந்த உள்ளூர் கட்சிகளே வரவில்லை. சார், இப்போ காங்கிரஸ் கட்சி பங்கெடுக்கிறாங்க, விசிகா பங்கெடுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கெடுக்கிறாங்க, IUML பங்கெடுக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு ரெப்ரஸன்டேஷனை கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் அந்த ரெப்ரஸன்டேஷனை கொடுத்துருக்கலாம்ல. அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, பங்கெடுக்கிறாங்க, அப்புறம் அவங்களும் பங்கெடுக்கலன்னா இன்னும் இதாயிரும். அரசியல் கணக்கு ரொம்ப மோசமா போயிடும். அப்ப இந்த கணக்கே ஃபெயில் தான். இப்போ மாணிக்கம் தாக்கூர் ஒரு விஷயத்த சொல்றாரு. சரி, நீங்கள் காவிரி விவகாரம் தொடர்பாக கூட்டம் நடத்தலைன்னு சொல்கிறீங்கல்ல, இங்கே வந்து பேசுங்க. இங்கே வந்து பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே பேசக்கூடாது தடுக்க போகிறோமா? நீங்கள் எங்கே பேச? தமிழ்நாடு சட்டமன்றத்திலே பேசலை. முதல்ல போட்ட தீர்மானமே 2வது நடுவர் மன்றம் வைங்கன்னு வைக்கிறீங்க. அந்த முதல் தீர்மானமே முரண்பாடு. அது வேற சார். இப்போ மாணிக்கம் தாக்கூர் சொல்லக்கூடிய விஷயம், நீ இங்கே வந்து காவிரி விவகாரம் தொடர்பாக பேசலாம்ல, விவசாயிகள் தொடர்பா பேசலாம். காங்கிரஸ் சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, பாமக, தேமுதிக கேட்கணுமா என்ன? சரி, இது என்ன சார்? இருக்கக்கூடிய மாநிலங்கள் சொல்றேன் சார், மகாராஷ்டிரால அனைத்து கட்சி அதெல்லாம் விடுங்க சார். நான் தமிழ்நாட்டில் நீங்கள் வெற்றி பெற்றது திமுகவினால், ஆனால் நீங்கள் ஆதரவு தருவது தாவேகாவிற்கு. இன்னைக்கு தாவேகாவிற்கு நீங்கள் உங்கள் ஆளுங்கட்சியை அழுத்தமாக கொடுக்குறீங்க. காங்கிரஸ் கட்சியின் அழுத்தத்தினால் தான் முதலமைச்சர்
ஒரு நாம் கேவாஸுக்கு தான் இதை கூட்டியிருக்கிறாரு. இதனால் எந்த பிரயோஜனமாக போவது இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். 1971 படி வந்ததை இப்ப நாங்க தொகுதி 58 கூடுதுன்னு சொல்லி இந்த மத்திய அரசு கொண்டு வர இந்த காதுக்கு பூச்சுத்துற வேலையெல்லாம் மாநில அரசு செவி சாய்க்க போகிறது. ஆனால் முந்தைய ஆட்சி திமுக ஆட்சி அப்படி செய்யலைங்க. இதான் நடக்க போகுது. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாச்சா? அது வரைக்கும் மாநிலத்தில் அது இந்த முறையை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு சொல்ல போறாங்களா? அதுக்கு அனைத்து கட்சி எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தாங்களா? வரவே இல்லை. அப்ப நீங்க மற்றவர்களை எப்படி மதிக்கிறீர்களோ அதே மாதிரி தான் அவர்களும் உங்களை மதிப்பார்கள் இல்லையா? அவர்கள் ஆண்ட கட்சி, அதற்காக ஆண்ட கட்சிக்கு 2 கொம்பான் கேட்றாதீங்க. அப்ப ஆளுகிற கட்சிக்கு 3 கொம்பான் மக்கள் கேட்பார்கள். இல்ல இப்பதான் தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இருக்கட்டும், அனைத்து கட்சி கூட்டுறதுல இப்ப வந்தான்னா போன வருஷம் வந்தா என்ன? எல்லாரும் சமம் தானே சார்? எல்லா அரசியல் கட்சி சமம் தானே சார்? அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் கூட்டல, அதனால நான் இந்த கூட்டத்துக்கு வர மாட்டேன் அப்படி சொல்றது அரசியல் அமைப்புல சரியா இருக்கா உங்களுக்கு? கரெக்ட். இது உண்மையான கேள்வி. எது தேவை, எது அத்தியாவசிய தேவை, எது ஆடம்பர தேவை, எது இப்போது தேவை, எது பிற்காலத்துக்கு தேவைன்னு இருக்குல்ல. ஜூன் மாசம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். கடந்த 12 வருஷமா ஒழுங்கா தண்ணி வந்துச்சு, இப்ப வரல. இப்ப வராத போது நம்ம தமிழ்நாடு பார்டர்ல இருந்து 4 கிலோமீட்டர்ல அது இருக்குது. அப்படின்னா அது கட்டிட்டாங்கன்னா 67 அடி. இது வரைக்கும் ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி அதெல்லாம் அவ்வளவு இது அல்ல. அது 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு பேராபத்தை விளைவிக்க போகுது. அப்போது கூட முதலமைச்சர் அங்கு போகவும் இல்லை. அவர் போட்ட தீர்மானம் தமிழ்நாட்டுக்கு முரண்பாடான தீர்மானம். அனைத்து கட்சி கூட்டுங்கன்னு சொல்றாங்க, ஆனா கூட்டல. இப்ப இனிமேலுக்கு நடக்க போறது தொகுதி மறுவரை. அது எப்ப நடக்க போகுது? இப்ப இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல இருக்காதா சார்? எது இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல, மழைக்கால கூட்டத்தொடர்ல இருக்காதா? எது தொகுதி மறுவரையா? அது மத்திய அரசு அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ, அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்குமே ஆனால் அதை இதுவே நடைமுறைப்படுத்திடுவாங்க. அது தமிழ்நாடு ஆதரிச்சேன்னு எதிர்த்தான அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்ததுன்னா ஆதரிக்க போறாங்க. ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இந்த கட்சிகள்லாம் என்ன சொல்லுச்சு? இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க. அன்னைக்கு தமிழ்நாடு தவறு பண்ணிருச்சு. இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரவு தெரிவித்து அதுக்கு மத்திய அரசு விருது வாங்கினாரு. நாங்க வீட்டுக்கு ஒரு மலர் வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டா போதும்னு. ஆனா வடநாட்டவர்கள் அதை கேட்கல. ஆனால் வடநாட்டவர்கள் இன்னைக்கு 60% பேர் தமிழ்நாட்டு மண்ணை, தமிழ்நாட்டு அப்போ ஒரு மத்திய அரசுக்கு இந்த ஒற்றுமையை ஏன் காட்டல? நாங்க பிரிந்து இருக்கிறோம், நாங்க சண்டை போடுறோம் அப்படிங்கிறத நீங்க யாருக்கு காட்டுறீங்க? மத்திய அரசுக்கு தானே காட்டுறீங்க. முதல்ல தமிழ்நாடு ஆளுகிற கட்சியே முதல்ல ஒற்றுமையா காட்டணும்ல. எஸ், இப்ப ஆளுற கட்சி எல்லா எம்பிக்களுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. மாநிலங்களவை எம்பிக்கள் உட்பட எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்க மத்திய அரசு ரெப்ரசன்டேஷன் காட்டும்போது நாங்க இங்க பிரிவினையாக இருக்கிறோம், நாங்க ஒற்றுமையா இல்லை. கர்நாடகாவில் ஒரு கூட்டம்னா எல்லாரும் போறீங்க, கேரளால எல்லாரும் போறாங்க, ஆந்திரால போறாங்க, தமிழ்நாட்டில் பிரிந்து இருக்கிறார்கள் அப்படிங்கறத நீங்க மத்திய அரசுக்கு ஷோ பண்றீங்க. மத்திய அரசுக்கு ஷோ பண்ணல. மத்திய அரசு சொல்லுவதையெல்லாம் மாநில அரசு தாவேகா ஆட்சி அரசு நமக்கு செவி சாய்க்கும். அதற்கு காங்கிரஸை பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி, அதை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப காங்கிரஸுக்கு கொடுத்த பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்ற சார் ஆதரவு கொடுத்ததனாலேயே ஒருத்தர் கொடுத்துடணும்ன்ற ஒண்ணு இது கிடையாது சார். ஆதரவு இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாதுல்ல சார்? சார் ஆதரவு சட்டமன்றத்துக்கு தானே, நாடாளுமன்றத்துக்கு. அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா அவரு காவிரிக்காக பேசுகிற போது கர்நாடக முதலமைச்சர் பக்கம் நிப்பாரா, தமிழ்நாடு முதலமைச்சர் பக்கம் நிப்பாரா? ஆனா அது தாவேகா கோட்டா, யார் பக்கம் நிப்பார்? ஆகவே அரசியல் இன்னைக்கு முரண்பாடாக இருக்கிறது. தமிழ்நாட்டுல இவர்கள் எடுக்க வைக்கக்கூடிய முன்னெடுப்பு இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான வளர்ச்சியோ அல்லது வீழ்ச்சியை தரப்போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அக்னீஸ்வரன், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நெருக்கடி அப்படின்னு நிறைய வாக்களிச்சிருக்கிறாங்க. இது கட்சிகளுக்கு நெருக்கடி இல்லை, தமிழ்நாட்டு உரிமைக்கும் நெருக்கடி. இதயதுல்லா சார் சொன்னார், மாநில கட்சி நண்டு மாதிரினாரு. மாநில கட்சியே பாவம், ஒரு மாநிலத்தில் ஆள்ற கட்சியே நண்டுன்னா இப்போ தேசிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் நம்ம என்னத்தை சொல்கிறது? முதலன்னு சொல்லுமா இல்லை நண்டுகளின் கூடாரன்னு சொல்லுமா? ஆகையினால கட்சிகள் என்பது நாட்டு நலனுக்காகத்தான், அதுக்காக உழைக்கிற போது எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிதான் பார்க்குறோம்.
நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் காவிரி விவகாரத்துல கூட்டல? இப்ப மழை பெஞ்சிருச்சு, அதனால இறைவன் கை கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா இதே இது வந்து வறட்சியான நேரத்துல என்ன பண்ணுவாங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்களா? கூட்ட மாட்டாங்க. அதுக்கு கூட்டுனா இதுக்கும் கூட்டணும். அதுதான் இப்பொழுது தமிழக தாவேகா ஆட்சி என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும்.